ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 316வது நாமாவளியாக ஓம் ஜெயதாய நமஹ. முருகப்பெருமான வெற்றி அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருந்து அனைத்து உயிரினுடைய சக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்குறாராம். அதனால தான் வெற்றி வேலாயுத பெருமாளே அப்படின்னா அடியார்கள் பாடியிருக்கா. அந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா அதுக்கு இறை பலம் நமக்கு தேவை. அப்படி முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருந்து எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுப்பார். ஜெயஹா அப்படின்னாலே வெல்லுதல், ஜெயித்தல், வெற்றி, அடக்குதல், அதாவது புலனை அடக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் கிடைத்து மேலான இறையருளானது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முருகனுடைய அருளால் நமக்கு கிடைக்கும். அந்த இறை சக்தி கிட்ட நம்ம போக விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா ஒவ்வொரு உயிர்கள் இடத்திலும் இருக்கக்கூடிய அந்த குறைகள், காமம், குரோதம், லோபம், மோகம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள், ஆணவம், கர்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள், நாம் செய்த வினைகள், இதெல்லாம் இறைவனிடத்தை சேராமல் தடுக்கும். அப்போ இதிலிருந்தெல்லாம் விலகி இறைவன் மீது நம்ம தெய்வ பற்று வைக்கும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும். அப்போ மேலான அந்த பிறவாத தன்மையே இறைவன் கொடுத்துருவார். வள்ளுவர் அழகாக சொல்லுவார், காமம், வெகுளி, மயக்கம் இவற்றின் 3 நாமம் கெடும் நோய். இந்த பிறவி நோயே போக்கக்கூடியவர் பவரோக வைத்தியநாதன்னு முருகப்பெருமானுக்கு பேர். அப்படி மனித வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அனைத்து வெற்றியையும் கொடுப்பவராக முருகப்பெருமான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஜெயதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.